கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரிகளே, பேதுரு சொல்லுகிறதான இந்த எந்த புறம்பான அலங்கரிப்பும் என்னிடத்தில் இல்லை. நான் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். சில நேரங்களில் கோவப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் மாத்திரம்தான் வெளிப்படும். ஆனா பேதுரு தனது முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சொல்றாரு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதுங்கிறாரு. புறம்பான அலங்கரிப்பு, அவுட்வர்ட் அடார்ன்மெண்ட், இந்த புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இது தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அலங்கரிப்பு. புறம்பான அலங்கரிப்பு தேவனுடைய பார்வையில் மலிவானது, மதிப்பற்றது, புருஷர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய அலங்கரிப்பு. தேவன் நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சிருஷ்டித்திருக்கார். நம்ம கருப்பை வெள்ளையாக்க பாக்குறோம், கேர்லி ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்றோம், ஸ்ட்ரெயிட் ஹேரை கேர்லி ஹேரை, இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாரோ அதை அப்படியே மாத்துறதுனால சிருஷ்டி தேவனை அவமதித்து தேவனில் நம்பிக்கை இல்லாத ஒரு அலங்கரிப்பு, அழிந்து போகிற அலங்கரிப்பு, உலகத்தாரின் அலங்கரிப்பு. பேதுரு இவைகள் அனைத்தும் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அப்படின்னு சொல்லியிருக்க. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. ஏன்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க இடரலாகி இதை செஞ்சா தப்பு இல்லைன்னு அப்படியே தான் இப்ப எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? நம்ம முகத்துல மூக்குல 2 பெரிய ஹோல், மூச்சு எடுக்கிறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் போட தெரிஞ்ச ஆண்டவருக்கு காதுல 2 ஸ்மால் ஹோல் போட தெரியாதா? அது தேவையில்லைன்னு ஆண்டவர் விளக்கினது. சோ அதெல்லாம் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். தேவனுடைய பார்வையில் இந்த வெளியேற பெற்ற இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணத்தை நாம் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வோம். பெண்களாகிய நாம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் பூர்வ காலத்து ஸ்திரீகளை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். புறம்பான அலங்கரிப்பும் என்கிட்ட இல்ல, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியும் என்கிட்ட இல்லைன்னு சொல்வீர்களானால் நீங்கள்